ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான கேரளா ரெசிபி தான். நார்மல் ரைஸ் புட்டு இல்லைங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக செம்பா புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? பிராமின்ஸோட செம்பா புட்டு பவுடர் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது பிராண்ட் மார்க்கெட்டில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதையும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பிராண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு பெரிய டம்ளர் தான் எடுத்திருக்கேன். ஸோ பெரிய டம்ளரில் 1.5 கப் வந்து இந்த செம்பா பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஒரு 1/2 to 3/4 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சுடு தண்ணி, அதாவது ரொம்ப கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதோட ஆட் பண்ணி பிசைஞ்சு விடணும். ஒட்டுக்கா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பிசையணுங்க. அப்போ தான் வந்து நிறைய கட்டியும் கட்டாமல் நல்லா ஃபைனாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். நான் தண்ணியோட மெஷர்மெண்ட் எதுவும் தரலைங்க, காரணமாக தான் தரல. ஸோ கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் நம்ம தண்ணி வந்து கூடவோ குறைக்கவோ செய்ய போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப்பு மாவுக்கு வந்து எக்ஸாக்ட்லி 3/4 கப் வரைக்குமே தேவைப்பட்டுச்சு. மாவோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் தண்ணி ஆட் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். நீங்கள் கையில் எடுத்து பிடிச்சிங்க அப்படின்னா நம்ம இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணும் போது இம்மீடியட்டாக உடஞ்சி கீழே விழக்கூடாதுங்க. ஸோ நல்ல க்ரிப்பாக ஸ்ட்ராங்காக அந்த ஷேப் வந்து ஹோல்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணும் போது தான் ஹோல்ட் ஆகி கீழே விடணும். இது வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம புட்டு செய்கிற புட்டு மேக்கர் எடுத்து இந்த உள்ளே இருக்கிற ஓட்டையாக இருக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு 2 கரண்டி அளவுக்கு, நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த கரண்டி எடுத்து 2 கரண்டி அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி மெஷர்மெண்ட் இல்லைன்னா 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து திரும்பவும் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு மாவை ஆட் பண்ணிவிட்டு அதோட கிரேட்டட் கோகோனட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கோகோனட் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் சொல்கிறேன், அந்த ஸ்டெப்பை மட்டும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். என்னென்னா, ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி கடைசி வரைக்கும் இன்சர்ட் பண்ணுங்கள். 4லேருந்து 5 முறையாவது, அதாவது 4லேருந்து 5 ஓட்டையாவது நீங்கள் உள்ளே போடணும். ஸோ இது வந்து நல்ல மாவு வந்து, அதாவது புட்டு வந்து ஈவனாக குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம புட்டு மேக்கரில் மேலே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள். மேலே லிட்லேருந்து பார்த்திங்கன்னா ஆவி நல்லா பறந்து வரும். அதே மாதிரி ஸ்மெல்லும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். விச் மீன்ஸ் புட்டு வந்து குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் எடுத்து பின்னாடி இருந்து லைட்டாக ஒரு ஸ்டிக்கை வச்சு புஷ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி புட்டு சூப்பராக குக் ஆகி ரெடி ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது புட்டு செய்ய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வீட்லேயே சூப்பராக புட்டு செய்யலாம். இன்னும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட வேறொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.